இன்னைக்கு நாம 10,000 BC அப்படின்ற ஒரு திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலேயே ஒரு தரமான படங்க. இந்த படத்துக்கு நான் கேரண்டி. வாங்க படத்தோட கதைக்குள்ள போயிரலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் இமேஜ் என்னத்த சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காலம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். ஒரு சில விஷயங்கள் வந்து புராணமா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து புரளியா இருக்கும். அதுல வந்து எது உண்மை அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த கதை வந்து ஒரு நீல நிற பொண்ணு பத்தின கதை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை வந்து தொடங்குறாங்க. ஆக்சுவலா இந்த கதை வந்து பனிமலை பகுதியில வாழ்ற யஹாஹி அப்படின்ற ஒரு பழங்குடியின இனத்தை பத்தின கதை தான் இது. இவங்க இருக்கிற பள்ளத்தாக்கு பகுதியில வந்து அதிகமான வந்து மனாக்கி அப்படின்ற ஒரு விலங்கு வந்து வரும். அதை வேட்டையாடி வந்து இவங்க சாப்பிடுவாங்க. இதுதான் இவங்களோட வழக்கமா இருந்துச்சு. ஆனா காலநிலை மாற்றத்தினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனாக்கி அப்படின்ற அந்த மிருகங்கள் வந்து வரவே மாட்டேங்குது. இப்படியே நாட்கள் ஓடுது. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி பொண்ணை வந்து இந்த ட்ரைப் பீப்பிள் வந்து சந்திக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீல நிற கண்ணு இருக்குது. இந்த பொண்ணை பத்தி ஒரே ஒரு தாய் கிழவி இருக்குது. அது வந்து எதிர்காலத்துல நம்ம வாழ்க்கைக்கு நடக்க போற எல்லா பிரச்சனைக்குமே வந்து இந்த பொண்ணு தான் தீர்வு கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீல நிற கண் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணை வந்து பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஹீரோவையும் காட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்காரு. பாட்டி இன்னொன்னு சொல்லுது, நமக்காக ஒரு வீரன் வருவான். அவன் தான் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். நம்மையும் காப்பாத்த போறது அவன் தான் அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. சோ காலம் போக போக இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நம்ம கடைசி வேட்டைக்கான நாள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்த அந்த அப்பாக்கார் இருப்பார் பாத்தீங்களா, அந்த ட்ரைபோட தலைவர், அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, கடைசி நாள் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. சோ தயவு செஞ்சு நீ வந்து நான் எதுக்காக போறேன்றது யாருக்கிட்டே சொல்லாத டிக் டிக். நீ தான் இதுக்கப்புறம் வந்து இந்த தலைவனா இருந்து இவங்களை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தன்னோட பையனையும் பாத்துக்க சொல்லிட்டு நம்ம அப்பாக்காரர் வந்து அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா அந்த ட்ரைப்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து இவர் பயந்து ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான பொருளையை வந்து பரப்பி விட்டுறாங்க. இந்த சமயத்துல வந்து அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது நம்ம ஹீரோ, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, விளையாடுறதுக்கு கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அங்க இருக்கிறவங்க வந்து ஏன்டா ஓடி போனவனோட பையன் தானே நீயும் கோலையா தான்டா இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் கிண்டல் பண்ணாங்க. அந்த சமயத்துல வந்து தலைவரா இருக்கிற அந்த டிக்டிக்கும் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன்டா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாரு. இப்ப சோகமா தனிமையில இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயினுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து தனிமையில தான் இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அந்த தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது பாத்தீங்களா, அந்த வெளிச்சம் போல தான் நீ இதயத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன புள்ளையா இருக்கும் போதே வந்து லவ் சொல்லிருப்பாரு. இவங்களுக்குமே வந்து அவரை பிடிச்சிருக்கும். இப்போ ஹீரோவும் ஹீரோயினையும் காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து மனசுல இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். அப்பா வந்து போயிட்டதுனால நம்மள வந்து அவமானப்படுத்துறாங்க, நம்மள ஒரு கோலன்னு சொல்றாங்க, நம்ம வந்து ஒரு வீரன், நம்ம வந்து ஒரு சூரன் அப்படின்றத வந்து நம்ம நிரூபிச்சு காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து இவர் காத்துக்கிட்டே இருக்காரு. இந்த அவமானத்தெல்லாம் தொடர்ச்சி எப்படியாவது நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு ஒரு அடையாளத்தை நம்ம பெறணும் அப்படின்றது தான் நம்ம ஹீரோவோட குறிக்கோளா இருக்குது. இதுதான் இந்த படத்தோட தீம் ஸ்டேட்டுமே கூட. இப்ப நாட்கள் உருண்டோடுது. ஹீரோ ஹீரோயினி எல்லாருமே பெரியவங்களாயிடுறாங்க. இந்த சமயத்துல வந்து டிக் டிக்கோட பையன் இருக்கா பாத்தீங்களா, அவன் தான் இந்த மனாக்குன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர மிருகத்தை வந்து வேட்டையாடி நம்ம ஹீரோயினியான எவாலட்ட வந்து கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்குமே வந்து அதுதான் ஆசை. இப்போ வந்து ஹீரோ வந்து பதறி போயிறாரு. ஆனா வந்து அவர் வெளியே காட்டிக்கல. நான் அதை வந்து எப்படியாவது கொன்றுவேன், மனாக்க நான் தான் கொள்ளுவேன் அப்படி மாதிரி அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஹீரோயின் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வானா நம்ம இங்க இருக்க வேண்டாம், அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, சோ அவன் வந்து நல்லா சண்டை போடுவான், வேற நீ வந்து போவாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து முயற்சி பண்றேன், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அந்த வேட்டைக்கு. இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நல்லா சண்டை போடுவான் பாத்தீங்களா, அதாவது தலைவனோட பையன் கரண், அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மேமந்த் கூட்டம் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு இருக்குது. இதுல ட்ரைபோட தலைவர் அவர் வந்து டிக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தலைவனை வந்து நீங்க புடிச்சிக்கினா போதும், மத்தது எல்லாத்தையுமே வந்து ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சமயத்துல கரெக்டா அந்த யானையை, அதாவது வந்து மேமத்தை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க துரத்திட்டு போறாங்க. கிட்டத்தட்ட வந்து கரண் வந்து வழியை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நிலைமையில இருப்பாரு. ஏன்னா வந்து வலையெல்லாம் வீசி வந்து அது வந்து ஒரு கடத்துக்கு மேல வந்து கொல்ல போற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அது பீறி அடிச்சுட்டு வந்து ரொம்ப வேகமா போகும். இப்ப வலையில வந்து நம்ம ஹீரோ மட்டும் தனியா மாட்டிக்கிடுவாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவை கொல்றதுக்காக வந்து அந்த மேமத் வந்து கிட்டக்க வரும். இப்ப வந்து அவர் கையில இருக்கிற ஈட்டி ஆயுதத்தெல்லாம் வச்சு அம்பெல்லாம் வச்சு வந்து எப்படியோ சண்டை போட்டு அதை வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படியோ ஒரு சாக போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆனா எதிர்பாராத விதமா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் வச்சிருந்த அந்த ஈட்டி வந்து ஒரு பாறையில வந்து சிக்கிக்குது. இதுல வந்து எதிர்பாராத விதமா அந்த யானையும் வந்து அதுல மாட்டிக்குது, அதாவது மேமத் வந்து மாட்டிக்குது. சட்டுன்னு வந்து உயிர் போயிருது. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்து தான் தான் கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து நம்பிடுறாங்க. அதாவது கூட இருக்கிற அந்த ட்ரைப் பீப்புள் எல்லாம் நம்புறாங்க. ஹீரோவை பார்த்து அந்த கரணை வந்து பாராட்டுறாரு. எப்பரா ஒத்தையில வந்து இவ்வளவு பெரிய மேமத்தை வந்து நீ கொண்ட அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதாவது யானையை கொண்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி ரொம்ப, அதாவது அந்த பொண்ணுக்காக வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இதை வந்து ஆமா நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த கூட்டத்தோட தலைவர் இருக்கார் பாத்தீங்களா டிக் டிக், அவருக்கு வந்து தெரியும் இதை வந்து ஒத்தையில வந்து இவர் சாவடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்றது வந்து தெரியும். இருந்தாலுமே வந்து அந்த வெள்ளையட்டியை வந்து நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா. இந்த வெள்ளையட்டியை கொடுத்தா வந்து அவங்க தான் அந்த ட்ரைபோட தலைவன்ற ஒரு பொசிஷன் வரும். சோ அந்த டிக் டிக் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த ஈட்டியை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த சமயத்துல வந்து ஹீரோயினுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்கிற நேரத்தை தான் வந்து டிக் டிக் நைட்டு கூப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதை நீ கொல்லலன்னு எனக்கு தெரியும், அதனால வந்து தயவு செஞ்சு உண்மையான போர் வீரனா இரு, இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் போறாரு. இதனால வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, காலையில வாங்கின அந்த ஒயிட் கலர் ஈட்டியை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டயே வந்து உண்மையை சொல்றாரு. இந்த மாதிரி நான் கொல்லல, அதுவா செத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினுமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல அந்த தாய்க்கிழவி சொல்லிச்சு பாத்தீங்களா, இந்த மாதிரி சீக்கிரமா நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருது. குதிரையில 4 கால் பேய்களா வந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப கொடூரமா நடந்துப்பாங்க. அவங்க வந்து இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க வரப்போறாங்கன்றது தாய்க்கிழவிக்கு வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். இந்த சமயத்துல ஊருக்குள்ள வந்து அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே வந்து போட்டு அடி அடின்னு அடிக்க
அடிக்கிறாங்க, தாக்குறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க. இதுதான் இந்த படத்தோட கேட்டலிஸ்டுமே கூட. அதுல நம்ம ஹீரோயினை பார்த்த படைத்தலைவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவளோட அழகுல மயங்கி அவளை வந்து அந்த படைத்தலைவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவரோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த நேரத்துல நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் ஹீரோயினை மீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வந்து என்னையா அங்க எப்படியா போவா, அங்க ரொம்ப ராட்சசங்களா இருப்பானுங்க, கண்டிப்பா போனீங்கன்னா நீ செத்து போயிருவ அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல ஹீரோயினுக்காக நான் எதையும் செய்வேன் அப்படி மாதிரி நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த முயற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்துல ஹீரோ கூட வந்து ஊர் தலைவரான டிக்டிக்கும் வந்து கூட வர அப்படி மாதிரி சொல்றாரு ஹெல்ப்புக்கு. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு சில வந்து வேட்டையாடிகள் வந்து போறாங்க. ஏன்னா வந்து வேட்டையாடுறவங்க எல்லாருமே வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அந்த குரூப். இப்ப சாப்பாட்டுக்கே உங்களுக்கு பஞ்சம் வந்துரும் இல்லையா, அது மட்டும் இல்லாம ஹீரோயினை காப்பாத்தி ஆகணும் இல்லையா ஹீரோ. அதனால வந்து அவர் வந்து ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. இந்த சமயத்துல இந்த பாட்டி இருக்குது பாத்தீங்களா, தாய் கேள்வி, அது வந்து இந்த போர் ஆயுதங்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆசீர்வதிச்சு அனுப்புறாங்க. இது வரைக்கும் அவங்க வேட்டைக்காரனா இருந்தாங்க, இதுக்கப்புறம் வந்து போர் வீரர்களா மாற போறாங்க. அதுதான் இந்த படத்தோட சிம்பாலிக்கா சொல்லிருப்பாங்க. இதுதான் இந்த படத்தோட பிரேக்கிங் டூ கூட. இந்த சமயத்துல வந்து ஒரு குட்டி பையனும் வந்து நான் உங்க கூட வரேன் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவா. ஏன்னா அவங்க அம்மா வந்து செத்து போயிருப்பாங்க. இல்ல இல்ல நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. இருந்தாலும் வந்து பின்தொடர்ந்தே அவன் வந்துருவான். இதை பார்த்த ஊர் தலைவர் வந்து ஏயா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இவன் எல்லாம் சேர்க்காதீங்க, இவன் சேர்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடு குறையும் அப்படின்னும் போது அந்த பையன் தான் ரொம்ப வேகமா தொடர்ந்து மேல வந்து போயிட்டே இருக்காங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வழிகாட்டுற விதமா நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஜுவல்ஸை வந்து ஒரு இடமா போட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அந்த படைத்தலைவன்ல இருக்கிற டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து கட்டி கூட்டு போயிருவாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோவுமே வந்து தொடர்ந்து வந்துட்டு இருப்பாரு. இப்ப பனிப்பொழிவு அதிகமானதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து வழியெல்லாம் தெரியல. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினி கையில வச்சிருந்த ஜுவல்லாம் படைத்தளபதி என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டுருப்பா. இப்ப அவங்களோட ரத்தத்தோட அந்த ஜுவல்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். இதை நம்ம ஹீரோவும் பாத்துருவாரு. பார்த்து பின்தொடர்ந்து வந்திருப்பாரு பாத்தீங்களா. பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப இமோஷனல் ஆயிடும். இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பறவைகள் கத்துற சவுண்ட் வந்து அங்க கேட்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ஆஹா இந்த கூட்டம் இங்கதான் இருக்குதுன்றத வந்து புரிஞ்சுப்பாரு. இப்ப நைட்ல இவங்களை வந்து தாக்க முடியாது, அதனால வந்து வெடிட்டோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து எல்லாருமே பிளான் போறாங்க, எப்படி எப்படிலாம் பண்ணலாம், எப்படி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பறவைகள் இருக்குது. அது மோசமான தாக்குதல் பண்ற பறவை, அதாவது டெரர் பேர்டுன்னு சொல்லுவாங்க. அதுங்க என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து தாக்க ஆரம்பிக்குது. அவங்க கூடவே வந்து நம்ம ஹீரோ சண்டை போடுறாரு. இந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வந்து மரத்து மேல இருப்பான், அவனை காப்பாத்துறதுக்காக போயிருப்பாரு. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சண்டை போடுவாரு. அப்படி இப்படி ஜருக்கு காட்டி என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பறவையா வந்து தசை திருப்புவாரு. அதுல ஒரு பறவையை வந்து கல்லாலே அடிச்சு கொன்றுவாரு. இன்னொரு பறவை வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப உக்கிரமா இருக்கும். பட் ஹீரோ எப்படியாவது கொண்டே தீர்த்தாகணுன்றதுக்காக என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா உக்கிரமா சண்டை போட்டு இருக்குது அந்த பறவை. அந்த சமயத்துல இந்த மூங்கில் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அந்த மூங்கில் எல்லாம் வந்து அது கடிச்சு எப்படியாவது ஹீரோ வந்து கொல்லணுன்றதுக்காக உள்ளுக்குள்ள வரும். அந்த உடஞ்ச மூங்கிலே வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதால என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அதை வச்சு வந்து ஒரு ஆயுதமா பயன்படுத்தி அந்த பறவையை வந்து கொன்றுவாரு. ரெண்டுத்தையுமே வந்து சாவடிச்சிட்டு இருப்பாரு. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம டுக்டுக்கு வந்து இந்த பறவையினால வந்து அடிபட்டிருக்கும். சோ இதனால அவரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல வந்து மத்த எல்லாருமே வந்து அந்த குரூப் வந்து புடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினி மட்டும் ஹோப் விடவே இல்ல. கண்டிப்பா வந்து நம்ம ஹீரோ வந்து நம்மள வந்து காப்பாத்திடுவாரு அப்படின்ற நம்பிக்கையோட போறாங்க. ஆனா கட்டி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அடிப்பட்ட டுக்க வந்து காப்பாத்துறதுக்காக வந்து ஒரு சூட வச்சு அந்த அடியை வந்து சரிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம வந்து உணவுக்காக எங்கேயாவது பக்கத்துல ஏதாவது எடுக்கலான்ற நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கிறாரு. இது பக்கத்திலே வந்து கூட ஒரு புலியும் மாட்டிக்குது. அது வந்து சில பல கட்டைகள் இருந்ததுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதால வந்து நகர முடியல. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கும். இந்த சமயத்துல அந்த ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நான் உன்னை காப்பாத்துறேன், என்ன எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அந்த புலியை வந்து சமாதானப்படுத்தி அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. எப்படியோ ஒரு வழியா வந்து அந்த புலி வந்து தப்பிச்சு போயிரும். இந்த கட்டையை வச்சு இவரோ வந்து வெளியே வந்துருவாரு. இந்த சமயத்துல நம்ம டிக் டிக்கா டுக் டுக்கா தரல அவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அடிபட்டு படுத்துட்டு இருப்பாரு. செத்து போயிட்டார் போட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சு கிட்ட போவாரு. பார்த்தா அவர் உயிரோட தான் இருப்பாரு. அப்போ வந்து சொல்லுவாரு பக்கத்துல வந்து ஒரு சத்தத்தை கேட்ட அங்க ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கும் போய் எடுத்துட்டு வாடும் போது ரெண்டு பேருமே போவாங்க. ரெண்டு பேருமே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு சில பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ட்ரைப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப கருப்பா இருப்பாங்க. அந்த கருப்பின ட்ரைப் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களை சுத்து போட்டுறாங்க. நீங்க யாரு எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்க மொழி எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டபோது உங்க அப்பா தான் வந்தாருன்ற வந்து உண்மையை சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு மென்டார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து புலி கூட சண்டை போறவன் தான் வந்து நம்மள காப்பாத்த போறான் அப்படின்ற மாதிரியான இது வந்து முன்கூட்டியே வந்து அவங்க அந்த குகைகள் எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப எங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்கும்போது அவரை வந்து இவங்க தான் கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி கருப்பின டீம்ல இருக்கிற ஒரு மென்டார் வந்து சொல்றாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த டுக் டுக் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவானுன்னு பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பம் தன்னோட சொந்தக்காரங்க அவங்கள மட்டுமே வந்து ஒரு வட்டத்துக்குள்ள வச்சு அவங்கள மட்டும் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் தான் வந்து தன்னை நம்பி இருக்கிற கூட்டத்தையே வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அந்த கூட்டத்தையே காப்பாற்றணும்னு நினைச்சவர் தான் உங்க அப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து நீதான் இதுக்கப்புறம் வந்து லீட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம டிக் டிக்கோ சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டீமை சேர்ந்து மத்த ட்ரைப்ஸ் குரூப்லாம் இருக்குது பாத்தீங்களா, அவங்களாம் வந்து சேர்ந்துப்பாங்க. இதுல வந்து குள்ள மனுஷங்க மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து சேர்ந்துப்பாங்க. அப்புறம் வந்து கருப்பா இருப்பாங்க, நிறைய ரகரகமா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களால பாதிக்கப்பட்டவங்க. சோ இவங்க டீமா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது அந்த சாத்தான் கூட்டம் இருக்குது பாத்தீங்களா, அவங்கள நோக்கி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா படையெடுத்து போயிட்டு இருக்காங்க. நைல் நதி நோக்கி போயிட்டு இருக்காங்க. நைல் நதி பக்கத்துல போய் பார்த்தா தான் தெரியுது பெரிய பறவையில போற பெரிய பறவையில ஆக்சுவலா வந்து அது உண்மையிலேயே பறவை இல்ல, அந்த கப்பலை தான் அப்படி சொல்லிருக்காங்க. இப்ப கப்பலை பாத்துறாங்க. ஆனா அந்த தளபதி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா கப்பலை எடுத்து கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டாரு. இவங்க கிளம்பிட்டாங்க. இந்த கப்பல் வந்து கிளம்பிருச்சு. இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தே இவங்களுக்கு புடிச்சாகணும். அதுக்காக வந்து நம்ம ஷார்ட் கட்ல ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு டீம்ல இருக்கிற அந்த ட்ரைப் அந்த ஆப்பிரிக்கன் ட்ரைப் இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி இது வலிஞ்சு நெளிஞ்சு போகும், இந்த கட்ல போனோம்னா நம்ம கண்டிப்பா புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த முயற்சியை வந்து ஸ்டார்ட்
பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க. ஒருத்தரா வந்து போயிட்டே இருக்காங்க. திரும்பி திரும்பி போன இடத்துக்கே திரும்பி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டான இடத்துக்கு போக முடியல. எல்லாருமே மூச்சு வாங்கி கிட்டத்தட்ட வந்து அவங்க ரொம்ப சோர்வு அடைஞ்சிடறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த வெளிச்சம் இருக்குது பாத்தீங்களா, இவர் சின்ன வயசுல சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த வெளிச்சத்தை மையப்படுத்தி நம்ம போவோம், அதை வச்சு நகருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவும் டீமும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பாம்பின் தலை அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தலையை வந்து இப்ப அடைஞ்சிடறாங்க. அது வந்து மலைகளின் தலைநகரமா வந்து ஜொலிக்குது. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அந்த இடமே. இப்ப நம்ம ஹீரோவும் டிக்டிக்கும் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து அங்க அடிமைகளா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களே வந்து நம்ம டீம் சேர்த்துப்போம், அப்பதான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அந்த அடிமைகள்லாம் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. அப்ப வந்து அங்க கரண் அப்புறம் அந்த குட்டி பையன் எல்லாருமே இருக்காங்க. அப்ப குட்டி பையன் கிட்ட இருந்து கேக்குறாரு, ஹீரோயின் எங்க இருக்கும்போது அவங்க சேஃபான வேற ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல வந்து கரணும் பேசிட்டு இருக்கா, நம்ம டீம்ல இருந்து ஒருத்தனை வந்து பலி செலுத்துனாங்கடா இப்பதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீ நம்ம டீமை காப்பாத்துன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி கரணம் வந்து நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து வெள்ளையா ஒருத்தர் இருப்பாரு, கண்ணு தெரியாம. அவரை வந்து நம்ம அப்பாக்காரர் தான் காப்பாத்திருப்பார் போல் இருக்குது. சாத்தான் கூட்டம் யாரு அப்படின்றது வந்து சொல்றாரு. மிகப்பெரிய ஒரு பிரமிட் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு தெளிவான புத்தி இருக்குது, இவங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவங்க எல்லாம் நட்சத்திரத்துல வந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து கடல் சீற்றத்தினால அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இங்க வந்தவங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த சமயத்துல வந்து அந்த கண்ணு தெரியாதவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து சொல்லுவாரு, நட்சத்திரம் வந்து சிம்பிள் இருக்கிற ஒரு பர்சனால மட்டும் தான் கண்டிப்பா வந்து அவங்கள வந்து வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ உடம்புல வந்து அந்த மாதிரியான சிம்பிள் எதுவுமே இல்ல. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிக் இருக்காரு பாத்தீங்களா, அவரை வந்து சாத்தான் கூட்டத்துல இருக்கிற ஒரு 3 பேர் பாத்துருவாங்க. அவங்க கிட்ட சண்டை போட்டு நம்ம டிக் வந்து அவங்க எல்லாம் கொன்றுவாரு. ஆனா அதுல வந்து எதிர்பாராத விதமா அவருக்கு வந்து அடியும் பட்டுரும். அதாவது குத்திடுவாங்க அவரை. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்து என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்களுக்கு தேவை, கண்டிப்பா எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க இல்லன்னா நாங்க எப்படி போராடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நம்ம டிக் வந்து செத்து போயிடுறாரு. இந்த சமயத்துல வந்து அங்க கேப்ரிகன் ட்ரைப்ல தலைவனா இருப்பார் பாத்தீங்களா, அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி வந்து உங்க அப்பா வந்து எனக்கு ஒரு நண்பனா இருந்தாரு, அவர்லாதும் எனக்கு வருத்தம் தான், அதே போலதான் இப்ப உனக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த சீன் இங்கே கட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, படைத்தலைவன் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள கூட்டு போயிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தப்பு பண்றதுக்காக வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இப்ப கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின் வந்து கொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல வந்து அந்த படைத்தலைவனுக்கு கீழ இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு ஹெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து இத வந்து சாத்தான் கூட்டத்தோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, ஆல்மைட்டி, அவர்கிட்ட சொல்லிருப்பான் போல இருக்குது. இதனால வந்து படை கூட்டத்தை கூட்டு வந்து இவரை வந்து கைது பண்றாங்க. நம்ம ஹீரோயினையும் கூட்டு போறாங்க. இப்ப இந்த நேரத்துல தான் அந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியுது, அந்த ஹீரோயினி கிட்ட தான் அந்த சிம்பிள் இருக்குது, அதாவது நட்சத்திரங்கள் இருக்கிற அந்த சிம்பிள் வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட தான் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்டு ஆல்மைட்டி இருக்கார் பாத்தீங்களா, அவரோட இடத்துக்கு போய் சொல்றதுக்காக போறாங்க. அங்க பூரா பயிலுமே வந்து கண்ணு தெரியாம இந்த வெள்ளையா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியே இருக்கிறாங்க. ஆல்மைட்டிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆல்மைட்டி கிட்ட சொன்னதுமே வந்து தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேற போகுது, இந்த மாதிரி வந்து வேட்டையாடுறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நடக்க போகுதுன்றது வந்து முன்கூட்டியே அவருக்கும் தெரியும் போல் இருக்குது. சோ கண்டிப்பா வந்து அவங்க வந்துட்டு இருப்பாங்கன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. இதே சமயத்துல பாட்டிக்காரியும் வந்து இங்க என்னென்னலாம் நடக்குதுன்றத வந்து அவங்க ஞான திருஷ்டில வந்து பாத்துட்டு இருக்காங்க போல் இருக்குது. அவங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட பேட் கைஸ் க்ளோஸ்னும் கூட. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ டீம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அடிமைகளா வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. கருப்பா இருக்கார் பாத்தீங்களா, அவரெல்லாம் வந்து ரொம்ப அடிக்கிறாங்க, போட்டு சம்மாடி அடிக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவர் கட்டுப்படுத்தி அமைதியா இருக்கிறாரு. அதாவது இந்த யானை கூட்டத்தோட தலைவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வந்து சீண்டி விட்டோம்னா போதும், இது வந்து கண்டிப்பா வந்து நடந்துரும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோட டீம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற கயிறால கழட்டி விட்டுறாங்க. இந்த சமயத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த தலை யானையை வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இவர் சீண்டி விடுறாரு. ஆனா அது வந்து எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்குது. அப்புறம் வந்து ஈட்டி எடுத்து ஒரு குத்துறாரு. இப்ப வெகுண்டு அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, வேகமா ஓடுது. அதுல வந்து நிறைய பேர் சாகுறாங்க. இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்காரன் பாத்தீங்களா கரண், அவனுமே வந்து ஹீரோ டீமை காப்பாத்துறதுக்காக வந்து நிறைய வந்து முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில வந்து நிறைய பேரை சாவடிக்கிறாரு. அவருமே வந்து குத்துப்பட்டு செத்து போயிடுறாரு. அங்கேயே ஆல்மைட்டியே வந்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, உங்களோட குழுவை வந்து நீங்க கூட்டிட்டு போங்க, உங்களோட ட்ரைபை வந்து கூட்டிட்டு போங்க, இல்லனா வந்து உங்களுக்கு வந்து சன்மானமோ இல்ல எதுவுமே இல்ல, ஒருத்த வந்து காட்டி கொடுத்து சன்மானம் வாங்கியிருப்பான், அவனை வந்து சாகடிச்சு என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இவனோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ வந்து முன்னின்னு என்ன பேசுவார்னு பாத்தீங்கன்னா, எங்க குழுவை காப்பாத்திடுவான், ஓகே, அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களா இந்த ஆண்டவனுக்கு வந்து அடிமையா இருப்பாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஆல்மைட்டிக்கு வந்து அடிமையா இருப்பாங்களாமா. ஏண்டா இங்க அடிமண்டி யாருமே இருக்க கூடாதுடா அப்படின்ற மாதிரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஈட்டி எடுத்து ஸ்ட்ரைட்டா ஆல்மைட்டியவே போட்டு தள்ளுறாரு. இப்ப ஆல்மைட்டியே இல்லாதனால வந்து அந்த டீம் வந்து வலுவிழந்து போயிருது. இப்ப தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சண்டையை போடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட டார்க் நைட் ஆஃப் தி சோலும் கூட. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப படைத்தலைவன் பின்தொடர்ந்தே வந்து நம்ம ஹீரோயினை வந்து குத்திடுவான். கிட்டத்தட்ட வந்து சாகர நிலைமையில நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ டென்ஷனா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, இந்த தலைவனுக்காக கொடுத்திருப்பார் பாத்தீங்களா டிட்டிக்கு, அந்த ஒயிட் கலர்ல ஒரு ஹீட்டி, அதை வச்சு ஒரே போடா போறான் அந்த படைத்தலைவனை. அவன் சம்பவ இடத்துலயே செத்து போயிடறான். இப்ப ஹீரோயினி வந்து தாங்கி அழுவுறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினி அழுவுறாங்க, செத்துட்டாங்க. இப்போ வந்து ஆஹா ஹீரோயினி செத்துட்டாங்க, ஹீரோ மட்டும் தான் அப்படிமா நம்ம நினைப்போம். இந்த சமயத்துல தான் தாய் கிழவி ஒரு வேலையை பார்த்திருப்பாங்க, தன்னோட உயிரை கொடுத்து அந்த ஹீரோயினி வந்து காப்பாத்திருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம தாய் கிழவிக்கு வந்து தெரியும் இவங்க வந்து ஹீரோயினி இறந்துருவாங்கன்றது அவங்க சின்ன வயசுலயே அந்த குட்டி படம் வந்திருப்பாங்க பாத்தீங்களா, அப்பவே வந்து அவங்களுக்கு தெரியும். அதனால வந்து தன்னோட உயிரை கொடுத்து வந்து ஹீரோயினியை காப்பாத்துறாங்க. ஹீரோயினி பொழைச்சுக்கிறாங்க. ஹீரோவோட அப்பா இருக்கார் பாத்தீங்களா, டிலேவோட அப்பா, அவர் வந்து விதைகள்லாம் வச்சிருப்பாரு, தானிய விதைகள்லாம். அந்த விதையை வச்சு நம்ம இதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கூட்டமா வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்றதுக்காக ஆரம்பிச்சுறாங்க. அந்த யானை கூட்டம் இருக்குது பாத்தீங்களா, அதுமே வந்து நன்றி தெரிவிச்சுட்டு போயிருக்கோங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தன்னோட ட்ரைப் இடத்துல வந்து விவசாயத்தை பண்ணி விவசாயத்து மூலமா நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் அப்படின்ற
மாதிரி சொல்லிட்டு அவர் வாழ ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது வந்து நம்ம வேட்டையாடி வாழ்றதோட விவசாயத்தோட வாழ்வோம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு சூழலை வந்து உருவாக்குறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபினாலுமே கூட. ஹீரோவும் ஹீரோனியும் இப்ப சந்தோஷமா ஒற்றுமையா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிச்சுறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 out of 9. கண்டிப்பா ஒரு தரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலுமே வந்து இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் சேவ் தி கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா கோல்டன் ஃபிளீஸ் அப்புறம் டியூ டு தி ப்ராப்ளம் இந்த ரெண்டு ஜானர்லயும் வருது. இந்த படத்தை நான் வந்து முழுசா பார்க்கணும் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இதோட OTT லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல தொடர்ந்து வேற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.